வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? 2026 முதல் 2031 வரை இவர்தான் வெளியான சர்வே முடிவு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வெறும் கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போது தான் நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள முடியும். அதாவது தமிழகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் யாரு தான்பா வரப்போகிறார்கள்? 2026 தேர்தலில் வெற்றி பெறப்போகின்ற கட்சி எது? எந்த கட்சியில் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் அரியணையில் யார் அமரப்போகிறார்கள்? அவர்கள் அமர்ந்த பிறகு நல்லாட்சி என்ற ஒரு தமிழகத்திற்கு தூய ஆட்சி வருமா? தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு நடைபெறுமா? தமிழக மக்களின் அடுத்த ஒரு நற்பொற்காலமாக இந்த 2026 வருடம் பிறக்குமா அப்படின்றலாம் பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பொதுமக்கள்கள். ஆனால் தற்பொழுது 2026 தேர்தலில் என்ன நடக்க போகிறது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா கணிக்க முடியாத, கணித்து சொன்னாலும் இது நடக்குமா அப்படின்ற ஒரு சிந்தனையிலும் யோசனையிலும் நகர்த்தி செல்லக்கூடிய விதத்தில் தான் தற்பொழுது இது இருக்கிறது. அதாவது தேர்தல் முடிவுகள். ஏன்னா தொங்கும் சட்டசபை தான் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றத அதிகப்படியான கருத்து கணிப்புகள் சொல்லுது. ஏன்னா விஜய் அவர்கள் புதிய வரவாக வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் அதிமுக, திமுக, பாமக, விசிக, காங்கிரஸ், பிஜேபி மற்றும் அமமுக, அதனைத் தொடர்ந்து சிபிஎம், மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சில சிறிய இயக்கங்கள் என பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையம், தேமுதிக போன்ற கட்சிகளும் சரி, இதனைத் தொடர்ந்து ஒரு சில சிறிய கட்சிகளும் இதனை பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா செயல்படுத்தி அவர்களுக்கான ஆதரவும் அவங்களாம் பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவர்களுக்கான பார்த்திங்கன்னா போன்ற ஒரு சில பார்த்திங்கன்னா ஆதரவுகளும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது டோட்டலாக பார்த்திங்கன்னா பொதுமக்கள்கள் யார் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய், நடிகர் விஜய். ஓகேங்களா? எம்ஜிஆர் எப்படி பார்த்திங்கன்னா வந்தார் அரசியலில், அவருடைய நடிப்பின் ஆற்றல் மூலமாக கவர்ந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் கவர்ந்து இழுத்து தற்பொழுது அரசியல் பார்த்திங்கன்னா வெற்றியை பதித்தார். ஆனால் பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா முதல்வராக நடிக்காமல் முதல்வராக இருந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் பார்த்திங்கன்னா புரட்சி தலைவராக கருதக்கூடிய எம்ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் செய்தார். அவர் செய்தது தற்பொழுது அவருடைய புகழ் இன்றும் வரைக்கும் அவர் மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற வகையில் பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் ஒன்றொன்றும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது வரைக்கும் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் யாராலும் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கிறார்கள் அவர்கள். அப்படி இருக்கையில் பெருமிதத்தில் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா 2006 to 2031 பெரும் விதத்தில் 5 வருடம் இல்லை 10 ஒரு 5 வருஷம் நல்லா இருந்தாவே அப்படியே திருப்பி அதே தான் பார்த்திங்கன்னா அதே தலைவர் தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஸோ அந்த வகையில் திமுகவா இல்லை ஸ்டாலின் அவர்களா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி வரப்போகிறாரா, இல்லை தாவேகா விஜய் அவர்கள் முதல்வராக ஏற்கப் போகிறாரா, இல்லை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அரியணையில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அணியில் ஏற போகிறாரா அப்படின்றது எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.